100க்கும் மேற்பட்ட நவீன பூங்காக்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் சமீப காலமாக புற்றீசல் போல முளைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பூங்காக்களில் அரிய வகை வெளிநாட்டு பறவைகள் பிரம்மாண்டமான கூண்டுகளில் அடைத்து வைக்கப்பட்டு பூங்காவிற்கு என்ட்ரி ஃபீஸ் வசூலிப்பதோடு பறவைகளை கையில் தொட்டு பார்க்க ஒரு கட்டணம், உணவு வழங்க ஒரு கட்டணம் என கட்டண வேட்டை நடத்துவது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. பறவைகள் மட்டுமன்றி முயல், வெளிநாட்டு பூனை இனங்கள், பாம்பு, பச்சோந்தி, அரிய வகை ஆடு, மாடு, குதிரைகள் கூட நவீன எக்ஸாட்டிக் சாங்சுரிஸ்களில் காட்சி பொருளாக உள்ளது. பொதுவாக உயிரியல் பூங்காக்களில் கூண்டுக்கு வெளியே நின்று பறவைகளையும் மிருகங்களையும் வேடிக்கை பார்த்த மக்களுக்கு கூண்டுக்கு உள்ளேயே சென்று அவற்றோடு உறவாடி மகிழ்வது இதுவரை இல்லாத புது அனுபவமாக உள்ளதால் மக்கள் கட்டணத்தை பற்றி கவலையே இல்லாமல் பணத்தை வாரி இறைக்கவும் தயாராக இருக்கின்றனர். இப்படி சத்தமே இல்லாமல் வசூலை அள்ளி கொளிக்கும் தொழிலாகவே மாறி வருகிறது தனியார் எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் சாங்சுரிஸ். அது மட்டுமன்றி விருந்தாளிகளை கவர கண்ணாடி தொட்டியில் கலர் மீன்களை வளர்த்த காலம் மாறி தற்போது ஹோட்டல்களிலும் ரெசார்ட்களிலும் விருந்தாளிகளை கவரவும் வியாபாரத்தை பெருக்கவும் அரிய வகை பறவைகள் மற்றும் உயிரினங்களை காட்சிப்படுத்துவதை பிசினஸ் ட்ரிக்காகவே பயன்படுத்தி வருகின்றனர். இவை அனைத்தும் பொழுதுபோக்கு என மேலோட்டமாக பார்க்கப்பட்டாலும் இதன் பின்னால் பல கோடிகள் புரளக்கூடிய, நினைத்து பார்க்கவே முடியாத அளவிற்கு மாஃபியா நெட்வொர்க் இருப்பதும் தான் அதிர்ச்சியாக உள்ளது. வெளிநாட்டு பறவைகளை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, விற்பனை செய்வதாக இருந்தாலும் சரி, பர்வேஸ் என்ற அரசு வலைதளத்தில் கட்டாயம் பதிவு செய்திருக்க வேண்டும் என்ற நிலையில் எந்தவித ஆவணங்களும் இன்றி இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக கடத்தி வரப்படும் பறவைகளை கள்ள சந்தையில் வாங்கி அதனை வணிக நோக்கத்தில் தனியார் பூங்கா அமைத்தும் ஹோட்டல்களில் காட்சிப்படுத்தியும் கொள்ளை லாபம் பார்த்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பூங்காக்களில் கட்டணத்தை வாங்கிக் கொண்டு உணவளிக்க அனுமதிக்கப்படும் பார்வையாளர்களை பார்த்தவுடன் பறவைகள் பறந்து வர வேண்டும் என்பதற்காக அவை பட்டினியில் கிடத்தப்படுவதாகவும், அது மட்டுமின்றி தீ விபத்து போன்ற ஆபத்து காலங்களில் பறவைகள் வெளியேறுவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளோ, முறையான சிகிச்சையோ, அவற்றுக்கு தேவையான இயற்கை சூழலோ என எதுவுமே இல்லாமல் கூண்டுகளில் அடைத்து மிருக வதைக்கு உள்ளாக்கப்படுவதாகவும், வணிக நோக்கத்திற்காக அவை சட்டத்திற்கு புறம்பாக இனப்பெருக்கம் செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. முன் அனுமதி பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த பறவைகள் எங்கேருந்து வந்திருக்குது, என்னென்ன வகையான பறவைகள்லாம் இருக்குது. முக்கியமாக வந்து நீங்கள் வெளியிருந்து கொண்டு வந்துருக்கீங்கன்னா, வெளிநாட்டு பறவைகள் கொண்டு வந்தீங்கன்னா குவாரண்டைன் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க. அது மட்டுமின்றி கூண்டுகளில் இருந்து தப்பிக்கும் பறவைகள் நம் உள்ளூர் இன பறவைகளோடு இணைந்து இனப்பெருக்கம் செய்வதால் கலப்பினங்கள் உருவாகி ஒரு கட்டத்தில் உள்ளூர் பறவை இனங்களே அழிந்து போகும் அளவிற்கு ஆபத்து இருப்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பறவைகள் ஏதாவது இறப்பு ஏற்பட்டால் அது வந்து முறையான வந்து கால்நடை ஆய்வாளர் மூலயமா வெட்டரி டாக்டர்ஸ் மூலயமா அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதை வந்து அதோடைய இறப்பை வந்து எந்த பிரச்சனைன்றதை உறுதிப்படுத்தணும். இவற்றுக்கெல்லாம் மேலாக வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் பறவை மற்றும் விலங்கினங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு முறையான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படும். ஆனால் எந்தவித பரிசோதனையும் இல்லாமல் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்டு பூங்காக்களில் காட்சிப்படுத்தப்படும் பறவை மற்றும் விலங்கினங்களால் மனிதர்களுக்கிடையே பலவிதமான நோய் தொற்று பரவக்கூடிய அபாயமும் ஆபத்தும் இருப்பதாக வேதனையை பகிர்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். வெளிநாட்டு பறவைகளை வந்து அவங்களுக்கு ஏதாவது டிசீசஸ் வந்துச்சுன்னா வந்து ப்ராப்பர் குவாரண்டைனில் வச்சு தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட போதுமான அளவு இல்லை. பொழுதுபோக்கு என்ற பெயரில் மிருகங்களையும் பறவைகளையும் வதைத்து அரங்கேறும் இப்படியான சட்டவிரோத செயலை மாவட்ட நிர்வாகமும் போலீசாரும் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பலரது கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மிதார் மற்றும் பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.